நீங்க மார்க்கெட்ல ஒரு புது போன் வாங்குறதுக்கு இறங்கி இருக்கீங்க, பட்ஜெட் 20,000 ரூபாய் வச்சிருக்கீங்க. எல்லா இடத்துலயும் தேடினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது 2026ல பட்ஜெட் மார்க்கெட் இஸ் வெரி போரிங். அண்ட் அந்த பிரைஸ் கேட்டகரியில அரௌண்ட் 20,000 to 25,000 ரூபாய் பிரைஸ் கேட்டகரியில vivo அவங்க T5 Lite கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த T5 Lite வந்து உண்மையா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஆனா நீங்க 2026 ரியாலிட்டி தெரிஞ்சுக்கணும். உள்ள இருக்க காம்போனன்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி as good as phones from 2025. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாமா? Alright, so T5 Lite பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிபிக்கல் பாக்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஒயிட் கலர் பாக்ஸ் திறந்தோடனே உங்களுக்கு வந்து உள்ள போன் இருக்கு. போனை சைடுல வச்சிருக்கேன், காட்டுறேன் நான் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் நாங்க எடுத்து டெஸ்ட்லாம் பண்ணிருக்கோம். பட் எனிவே லெட்ஸ் கீப் இட் டு தி சைடு. அது கடியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துறாங்க. So that's good. கேஸுக்கு தனியா காசு செலவு பண்ணனும் அவசியம் இல்ல. பேசிக்கான ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிலிகான் கேஸ் தான். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் IMEI ஸ்டிக்கர்ஸ், குவிக் ஸ்டார்ட் கைட், all of that is there. அப்புறம் ஒரு டைப் A to டைப் C கேபிள் அண்ட் விவோட ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள 44 வாட் சார்ஜிங் பிரிக் இருக்குது. அண்ட் ஃபைனலி சிம் இஜெக்டர் டூல். ஆல்ரைட், இதை சைடில் வச்சிடலாம். ஓகே, ஸோ ஓப்பன் திஸ். Alright, this is your first look at the vivo T5 Lite. Actually clean-ஆன டிசைன் தான். ஒரு patterned ஒரு லுக் கொடுத்திருக்காங்க. க்ளோஸா பாத்தீங்கன்னா லைட் படும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஓஷனோட வேவ்ஸ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. பட் ஃபுல்லி பிளாஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆஃப் கோர்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து இப்பெல்லாம் நீங்க மெட்டல் அண்ட் கிளாஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றது இட்ஸ் டூ மச். ஏன்னா கிடைக்காதுங்க 2026ல. என்ன பண்றது? பை தி வே இந்த கலரோட பேர் வந்து வேவ் ப்ளூ. ஸோ ஆஃப் கோர்ஸ் அந்த ஓஷன் வேவ்ஸோட பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு தெரியுது. இன்னொன்று வந்து உங்களுக்கு ட்வைலைட் ஷேடோ கலர் ஒன்று கிடைச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு பிளாக் கிரேஷ் கலர் மாதிரி இருக்கும். ஆஃப் கோர்ஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கிறதுனால கண்டிப்பா வெயிட் கம்மியா தான் இருக்க போகுது. செக் பண்ணி பார்த்தலாம். ஐ திங்க் கிட்டத்தட்ட 170 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, 170 கொஞ்சம் கம்மி தான். 180 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய பேட்டரி இருக்கு இதுல. லெட்ஸ் செக். இவ்ளோ பெரிய how can I be so off the mark? அப்படினா weight distribution எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். 214 கிராம் weight இருக்குது. நான் 180 ன்ன ஃபர்ஸ்ட் 70 ன்ன அப்புறம் 80 ன்ன. What is happening to me? But this is 214 grams but doesn't feel like it at all. உண்மையா சொல்றேன் நான். என்ன கிளாஸ் சர்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. பட் SGS சர்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க for drop resistance and military grade durability கிடைச்சிரும். டிஸ்ப்ளேக்கு மேல கண்டிப்பா ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் உங்களுக்கு கிடைச்சிரும். So that is nice. ஒரு தடவை எடுத்து பார்த்துருவோம். ஆக்சுவலி கழட்டிடுவோம் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்லாம் எதுக்கு. ஆஹா, நீங்க பாத்தீங்கன்னா சைடுல வந்து உங்களுக்கு ஒரு சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. அதுல டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கிடைச்சிடும். ஐ திங்க் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஓகே, இருக்குது. ஹைபிரிட் ஸ்லாட்டுங்க. ஸோ மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, மற்ற இடத்துலலாம் பிரைஸ் குறைச்சதுக்குனால கீழே வந்து 3.5mm ஜாக்கும் கொடுத்திருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் டைப் சி போட்டு இருக்கு. டைப் சி 2.0 போட்டு தான். அண்ட் சைட்ல உங்களுக்கு வந்து பவர் பட்டனும் வால்யூம் பட்டன் கொடுத்திருக்காங்க. வால்யூம் ராக்கர் அண்ட் பவர் பட்டன் வந்து ஆஃப்கோர்ஸ் வித் எம்பெடட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு கிடைச்சிடும். பின்னாடி இந்த கேமரா மாடியூல் இருக்கா, இதுல 2 கேமரா ரிங்ஸ் தெரியுதா, அது ஓகே. பட் அதுக்கு பக்கத்துல ஃபிளாஷிங் இருக்கு. ஆனா அது கீழ என்ன டைனமிக் லைட்டிங். இட்ஸ் பேசிக்கலி லைக் a notification LED. கால்ஸ் இல்லனா மெசேजेस வரும்போது this will light up. ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் போனுக்கு இட்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். வெயிட் கொஞ்சம் கம்மியா இருந்துக்கலாம் கண்டிப்பா. எனிவே லெட்ஸ் டாக் அபௌட் தி டிஸ்ப்ளே. சோ டிஸ்ப்ளே ஆன் பண்ண போறேன் நானு. பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். எனிவே டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6.74 inch HD plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ இதாங்க 2026 ஓட ரியாலிட்டி. AMOLEDலாம் கிடையாது, ஃபுல் HDலாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு HD plus and IPS LCD தான் கிடைக்கும் unfortunately. சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போன்ல vivo T5 Liteல உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கிடையாதுங்க. டியர் டிராப் நாட்ச் கொடுக்குறாங்க. சோ டிஸ்ப்ளேயோட ஸ்பெக்ஸ் 2026ல 20,000 to 25,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்ச்ல இட்ஸ் நாட் கோயிங் டு பி குட். T5 Liteலயும் அதே விஷயம் தான். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 1200 nits வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைச்சிரும் அவுட்டோர்ல. சோ வெளிய போகும்போது சன்லைட் எலிஜிபிலிட்டி நல்லா இருக்கு. சோ தட்ஸ் குட். பட் உங்களுக்கு HDR வீடியோ பிளேபேக் YouTube and Netflixல கிடையாது. சோ கீப் தட் இன் மைண்ட். சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா 2026 பட்ஜெட் ஸ்டாண்டர்ட்னு கண்டிப்பா சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து பெட்டர் டிஸ்ப்ளே வேணும்னா நீங்க போன வருஷம் லான்ச் ஆன போன் தான் வாங்கணும். பெர்ஃபார்மன்ஸ்க்காக உள்ளுக்குள்ள உங்களுக்கு MediaTek கூட Dimensity 6300 கொடுத்திருக்காங்க. LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கிடைச்சிடும். 3 வேரியன்ட்ஸ் இருக்குங்க. 4 + 128GB, 6 + 128GB, 6 + 256GB. நாங்க டெஸ்ட் பண்ணது 6 + 256GB வேரியன்ட்ங்க. இத வாங்குறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா அட்லீஸ்ட் மினிமம் 6GB RAM வேணும். ஏனால ஸ்மார்ட் போன் RAM ஓட கதியை பாருங்களேன்.
terrible. Anyway, Android ல கிட்டத்தட்ட 5,77,000க்கு மேல ஸ்கோர் கிடைச்சது, which is similar to other Dimensity 6400 phones. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா BGMI மட்டும் தான் ஆட முடியும். 60 FPS lowest graphicsல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டே டு டே யூசேஜ்ல இட்ஸ் ஓகே, நாட் பேட்னு சொல்லலாம். பட் கேமிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இந்த போன்ல. பேட்டரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அப்கிரேட் பண்ணிருக்காங்க கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஜெனரேஷன். உங்களுக்கு 6000 mAh கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 6500 mAh கிடைச்சிரும், which is good. அட்லீஸ்ட் அங்க கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. அண்ட் பேட்டரி லைஃப் வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து 1.5 days பேட்டரி லைஃப் கிடைச்சிரும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 44 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. So basically 1.5 hoursல 0 to 100% சார்ஜ் ஆயிடும். 5G சப்போர்ட் இருக்கு, so that is good. dual 5G சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, and Wi-Fi 5 சப்போர்ட் இருக்கு. பட் NFC கிடையாதுங்க. So கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 50MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, and பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு 0.08 மெகாபிக்சல் ஆக்ஸிலரி சென்சருங்க. பேசிக்கலி இது வந்து ஒரு லைட் கேப்சர் சென்சர்ஸ் ஃபார் பெட்டர் குவாலிட்டி பிக்சர்ஸ். அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. 5 மெகாபிக்சலுங்க 2026ல செல்ஃபிஸ் எடுத்திருக்கேன் பாருங்க நீங்களே. பட் அந்த 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வச்சு எடுத்திருக்க போட்டோஸ் வந்து பார்க்கிறதுக்கு ஆக்சுவலி நல்லா இருக்கு. நல்ல டீடைல்ஸ் கொடுக்குது, நல்ல கலர் அக்யூரசி இருக்கு, ஸ்கின் டோன்ஸ் கூட நல்லா இருக்கு. அண்ட் HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட ஃபார் a budget phone it's not bad அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். வீடியோ கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்க பிரைமரி அண்ட் செல்ஃபி கேமரா வச்சு 1080p 30 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். நான் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சா கண்டிப்பா அங்க இருந்து போய் செக் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க என்ன தோணுது? போட்டோஸ் ஃப்ரம் a 20,000 rupee vivo T5 Lite காமெண்ட்ஸ்ல பாப்போம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் OS 6 பேஸ்ட் ஆன் Android 16 கொடுத்திருக்காங்க. and vivo ப்ராமிஸ் பண்றது 2+4 years of updates. இங்க எந்த குறையும் வைக்கல, so that is good. and சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெனரலி நல்லா இருக்குதுங்க. of course உங்களுக்கு flagship vivo phonesல கிடைக்கிற மாதிரி ஒரிஜினல் ஐலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்காது, பட் பேசிக்கான ஒரிஜினல் OS எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதுல இருக்கு. and bloatware கூட ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க, so that is also very good. யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த vivo ஸ்டோர்ல இருந்து வர ஆப் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குல, அதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க, so உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. so basically க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இன்னொரு விஷயம் பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன் அண்ட் லாக் ஸ்கிரீன் போஸ்டர் இருக்குல, அதையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் சைட் பார் கொடுத்திருக்காங்க, ஸ்மால் விண்டோ இருக்கு, ஸ்பிளிட் ஸ்கிரீன் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு AI கிரியேஷன் கொடுத்திருக்காங்க, AI கேப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, AI டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட் கொடுத்திருக்காங்க, அண்ட் விவோட ஆஃபீஸ் கிட்டும் இருக்குதுங்க. ஆஃப் கோர்ஸ் சர்க்கிள் டு சர்ச், கூகுள் ஜெமினி எல்லாமே சப்போர்ட் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். சோ ஓவரால் ஒரு டீசென்ட்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சில கண்டிப்பா சொல்லலாம். சோ திஸ் இஸ் தி vivo T5 Lite for you. சோ இந்த T5 Lite பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இதாங்க 2026ல உங்களுக்கு கிடைக்க போற ஃபீச்சர்ஸ் இன் ஸ்மார்ட் போன்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அட்லீஸ்ட் ஒரு 20,000 rupeesக்கு லான்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா at the time of shooting the video எனக்கு இந்த பிரைஸ் தெரியாது. ஓவரால் மார்க்கெட் கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மேபி this phone is worth considering அப்படின்னு சொல்லலாம். பட் 2025 phone ஏதாச்சும் உங்களுக்கு பெட்டர் பிரைஸ்ல கிடைக்குதுன்னா so then that would be better. Anyway, உங்க அபிப்பிராயம் என்ன of the vivo T5 Lite கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தான்.